அந்த இது எடுத்துக்கிறேன்றது ரைட்டு. ஸ்கூலில் தான் எடுக்கிறேன். ஸ்கூலில் எடுக்கிறேன்றப்ப எப்படி உனக்கு ஆசிரியர்களுக்கு தெரியாதா அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. இந்த தருணத்தில் பள்ளிகளில் இந்த டீனேஜ் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பையனோ பொண்ணோ, இதில் பையன் பொண்ணு வித்தியாசம்லாம் இல்லை. இப்போ என்கிட்ட வந்தது ஒரு பையன்றதுனால அந்த பையனை பற்றி பேசுகிறோமே தவிர இதில் பையன் பொண்ணு வித்தியாசமே கிடையாது. எல்லா இடங்களையும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த விஷயம் மாறி இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நாம தான் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன்கிட்ட நான் கேட்குறேன், எப்படி தெரியாதா உனக்கு வீட்டில் ஸ்கூலில் இவங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ்க்கெலாம் தெரியாதா அப்படின்னா, அவன் சொல்கிறான், இந்த கூலிப்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த ஒரு மெதப்பில் இருக்கிற மாதிரி கிளாஸ்க்குள்ளேயே அவன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அவன் அப்படி தான் இருப்பான். அப்போ வந்து அதிகமாக எச்சில் சுரக்கும். எச்சிலை துப்ப முடியாது அவனால். ஏன்னா வாயில் அது வச்சுருப்பான், எச்சில் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த எச்சில் அவன் துப்பணும், ஆனால் உள்ளே முழுங்க முடியாதான். அது என்ன ரீசன் எனக்கு தெரில. உள்ளே முழுங்க முடியாது அங்கிள், அதனால் நாங்கள் துப்பணும். அப்போ கிளாஸில் சும்மா துப்ப முடியாது. கையில் கர்ச்சீப்பு வச்சுட்டு அதில் துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ யார் ஒரு மாணவன் கையில் கர்ச்சீப்பை அடிக்கடி வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அந்த மாணவர்களை நாம் கொஞ்சம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். எல்லாருமே தப்பு நான் சொல்ல வரல, ஆனால் இது இருந்துச்சுன்னா கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும். இது ஒரு ஆசிரியர், ஏன்னா பள்ளியில் தான் இது நிறையா நடக்குது. இது ஒன்று. இந்த 1/4 மணி நேரம் 25 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் அவனுக்கு அது தேவைப்படுது. அப்போ அது கிளாஸில் வச்சு அவன் ஓப்பன் பண்ணி போட முடியாது. போட்டால் ஸ்மெல் வருமா என்னன்றது தெரில. ஸ்மெல் வராது. பக்கத்தில் இருக்க பையன் என்ன ஏதுன்னு கேட்பான்ல, அவன் ஒருவேளை ஆசிரியர்கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி கேட்டு போக வேண்டியது, அங்கே ஓப்பன் பண்ணி வாயில் வச்சுட்டு வந்துட வேண்டியது. அப்போ எந்த ஒரு மாணவன் அடிக்கடி ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு கேட்குறானோ வகுப்பில், அவனையும் நாம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும்.